ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சேனலில் வந்து ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டப்போட வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஃபுல் வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதமாச்சு. ரொம்ப மாதமாக வருஷம்னே சொல்லலாம். நிஜமாவே விலாகிங் பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதெல்லாம் ஈஸி கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த மோட்டோ விலாகிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நிஜமாவே வந்து நமக்கு என்னடா ஒரு ஹெல்மெட்டில் வந்து கோப்ரோ மாட்டிட்டு பேசிக்கிட்டே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் வந்து ரொம்பவே கஷ்டம். அது ஈஸி கிடையாது. அது வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு புரியும். ஸோ நானும் நிறைய அட்டெம்ப்ட் நடுவில் ட்ரை பண்ணேன். ஒரு சில நேரம் கடுப்பாயிரும், என்னடா அது, ஏன்னா சம்டைம்ஸ் ஆடியோலேருந்து மைக்லேருந்து நாய்ஸ் வரும், அது வரும். ஒரு மாதிரி ஆடியோ கேட்குதானே தெரியாது. இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து எனக்கு நிஜமாக தெரியல. ஸோ ஓகே, ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. பெர்ஃபெக்டாக எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா அதுதான் பெரிய தப்பு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம், போக போக பெர்ஃபெக்ட் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஐம் அட் ஈசிஆர். வீட்டில் வந்து கிளம்பிட்டேன். இன்னொரு சின்ன ஆடியோ டெஸ்ட் பண்ணேன், அது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ அதனால அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி போகிறேன். சாட்டர்டே சண்டே, ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செமையாக சுற்றிட்டு இருந்தேங்க. ஜூன் வரைக்குமே சூப்பராக சுற்றிட்டு இருந்தேன். பாடிலாம் பயங்கர ஆக்டிவாக இருந்தது. அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் சுற்றுறீங்கன்னா உங்களுக்கு செலவுங்கிறது நிறையவே தான் ஆகும். ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி எவ்வளோ சுற்றினாலுமே ஒரு மாதிரி செம ஆக்டிவாக இருந்தது. எல்லாருமே சொல்லுவாங்க ஆஃபீஸ் 5 நாள் போயிட்டு எப்படி வந்து சாட்டர்டே சண்டேவும் அங்கெல்லாம் போய் சுற்ற முடியுதுன்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு 5 நாள் ஆஃபீஸ் போகிறதுலாம் பேட்டரி டவுன் ஆகும். அதை ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே வந்து எங்கேயாவது போகிறது தான். அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனால் சாட்டர்டே சண்டே போயிட்டு வந்தால் மண்டே எனக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். லைக் லிட்டரலி அந்த 5 days ஆஃபீஸ்க்கு வந்து 2 நாள் ரெஸ்ட்டுங்கிறதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ஏன்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு சுற்றிட்டு இருந்தேன் நான். ஓகே, கொஞ்சம் சுற்றுறதை கம்மி பண்ணிட்டு மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூலைலேருந்து சுற்றுறதை குறைச்சேன் பாருங்க. அப்படியே டவுன் ஆயிடுச்சு. மைண்ட் செட்டும் சரி, எல்லாமே லிட்டரலி வந்து நான் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு அப்படியே பாஸ் ஆன மாதிரி இருக்கு. என்னால் வந்து அப்படியே ஒரு மாதிரி மைண்டை ஸ்டடி பண்ண முடியல. ஒரு மாதிரி ரீசனே இல்லாமல் டவுன் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்கண்ணா. ஓகே, அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் இதுல இருந்து தான் புரியுது. அட்லீஸ்ட் வந்து எங்கேயாவது போய்கிடணும். சும்மா வந்து காசை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே கணக்கு பார்த்து ஓகே இன்னைக்கு உள்ள இந்த வீக் செலவாகலை. ஏன்னா உண்மையாக சொல்ல போனால் நான் வெளியில் சுற்றினாலும் சாட்டர்டே சண்டே வீட்டில் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் எனக்கு ஆகிற செலவுங்கிறது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்ததே கிடையாது. ஒரு வீக்கெண்டுக்கு வந்து ஒரு 700 to 1000 எனக்கு ஆகுது மேக்ஸிமம் சொல்கிறேன். ஆகுதுன்னா நான் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு 2000 எக்ஸ்ட்ரா, ஒரு 500 to 1000 மேக்ஸிமமே அவ்வளோதான் ஆகும். ஏன்னா நான் வந்து லக்ஸரியாக சுற்றுற பர்சன் கிடையாது. அதனால வந்து அதுக்காக சுற்றுறதை கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு இந்த 2 நாள் இல்லை, இந்த 1 மாதம் நான் வீட்டில் இருந்தது எனக்கு புரிய வச்சிருச்சு. அந்த நேற்று எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே வெளியில் போகல. 2 நாளில் 5 மூவி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி மூவி பார்க்குற பர்சனே நான் கிடையாது. லிட்டரலி வந்து இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் பைத்தியம் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எங்கே போகிறதுன்னு தெரியல. சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும். நான் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்காங்க. ஸோ அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே மகாப்ஸ் ரோடு தான். சும்மாவாது ஒரு ஷார்ட்டாக ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்கேன். எனக்கு நிஜமாக ஆடியோ குவாலிட்டி பற்றி தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு வீடியோ தான். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். நிறைய பேர் அதை பண்ணிருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நானும் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டிருந்தேன். 2020 அந்த லாக்டவுன் டைம்லலாம் அவ்வளோ மோட்டோ விளாகிங் பார்ப்பேன். இன்னோவேஷன் ப்ளஸ், செரி விளாக்ஸு, டிடிஎஃப்னு சொல்லிட்டு எல்லாரோட வீடியோஸும் பார்ப்பேன். எனக்கு வந்து ஜாப் கிடைச்சதுமே டாமினார் 250 வந்து எனக்கு ரொம்ப ஆசை. கிட்டத்தட்ட 2020 அந்த வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு 2021 ஜாப் கிடைச்சி போனதுமே நான் புக் பண்ணிட்டேன். ஏன் நேரமோ என்னமோ தெரியல, அந்த வண்டி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டிலே ஆயிடுச்சு. அந்த டைமில் சிச்சுவேஷனும் மாறிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. சேவிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன்னா அந்த டைமில் பைக் வாங்குற நிலைமையில இல்லை. ஜாப் போயிருந்தாலுமே சரின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு Yamaha Ray வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 years வச்சிருந்தேன். அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4.5 months பேக் வாங்கின பைக் தான் அது. லிட்ரலி பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 7747
வித்தின் ஒரு 5 மந்த்ஸ்க்குள்ளேயே எடுத்துகிட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன், கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டேன், அப்புறம் பாண்டிச்சேரி ஒரு 2-3 டைம்ஸு. இன்னும் பிளான்ஸ் இருக்குது, அப்படியே பொறுமையாக போவோம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ என்ன பேசுன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு. சொல்ல போனால் 2 நாளாக வந்து நான் யார்ட்டும் பேசுகிறேன். வீட்டில் வந்து அப்படியே மூவி பார்க்க அப்படியே ஒரு சோலோ மோட்லேயே இருந்ததா. அதை தாண்டி ஒரு கம்யூனிகேஷன் பார்த்தா அந்த இப்போ வீடியோவில் பேசிகிட்டு இருக்காதான், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு வந்து இப்போ என்ன நான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா செம்ம வண்டிங்க. லிட்ரலி வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வாங்குறப்ப எனக்கு தெரியும் அதோட பவர். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வச்சுருந்தாங்க. அண்ட் இது கொஞ்சம் நல்லா இருக்கு, பவர்ஃபுல்லாகவும் இருக்கு, பைக்கோட ஃபீல் தருது. ஸ்கூட்டர் டைப் வர, பாக்ஸ் கடையிலலாம் திங்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ராக்டிகாலிட்டியும் கொஞ்சம் யோசிச்சு தான் நான் எடுத்தேன். எடுத்ததுக்கு கண்டிப்பாக ரெக்ரெட்டே கிடையாது. என்ன சொல்றது, அப்படியே திருகினீங்கன்னா பறக்கும் வண்டி. 115 120 வரைக்கும் போகும். நான் ஒரு 110 வரைக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். மற்றபடி மைலேஜ் வந்து நீங்கள் லோக்கலில் வந்து ஒன்று போல் ஓட்டினீங்கன்னா ஒரு 40-42 எடுக்கலாம். ஹைவேஸில் நீங்கள் 80 ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 சாலிடாக தருது. ஈஸியாக டிராஃபிக்காக இருக்கீங்க. எனக்கு கூட யாரா நீங்கள் ஆப்போசிட்டில் வரீங்க. போட்டு ஸ்லோவாக போகிறீங்க. இந்த பைக்கோட பிக்கப் மட்டும் காட்டுற பாருங்க. செமையா இருக்கும். ஈசிஆரில் என்ன ரிஸ்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் வந்து பீப்புள் அப்பப்போ கிராஸ் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்மளால் வந்து விரட்டி போகவே முடியாது, நம்பி போக முடியாது. தாங்க சொன்னேன், ஈசிஆரில் மட்டும் உங்களால் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் போகிறது வந்து எப்போவுமே ரிஸ்க்கு தான். ஏன்னா அங்கே சொல்லிட்டு அங்கங்கே வந்து கிராசிங் வச்சுருப்பாங்க. ஸோ யாராவது சடனாக கொடுத்து வந்துடுவாங்க. எப்போவுமே இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க, ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு போகாதீங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் வீடியோ போட்டு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் போடணும்னு ஆசைப்பட்ட அந்த மோட்டோ விலாகிங்லேயே வந்து வீடியோ போட்டேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கவங்க வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு புது ட்ராவல் வீடியோவில் மீட் பண்ணலாம்.